நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பாருங்க, மத்திய பிரதேசத்தில் இருக்கிற சீக்கூர் மாவட்டம் புத்னி பாதாளேஸ்வரர் மகாதேவ் கோயிலில் ஒரு 11,000 லிட்டர் பாலை இந்த நர்மதை ஆற்றில் கலந்துருக்காங்க. அந்த நர்மதை ஆற்றை புனிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு முட்டாள்தனமா தெரியல. ஏற்கனவே இந்த இயற்கை புனிதமாக தான் இருக்கு. இந்த மனுஷன் போய் அதை புனிதப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. இந்த பாலை அந்த தண்ணியில கலக்கிறனால அது ஒன்றும் புனிதமாகக்கூடியது கிடையாது. இந்த பாலில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் இருக்கிறனால ஆத்துக்குள்ள போன உடனே அது நீரில் கலந்த உடனே அங்க இருக்கும் பாசிகள் அதிகமாக வளர செஞ்சிடும். பாசிகள் அதிகமாக வளர்றதுனால சூரிய ஒளி ஆற்றுக்குள் போவதை தடுத்துடும். இங்கிருக்கும் நன்னீர் மீன்கள் எல்லாமே சூரிய ஒளியும் அங்க இருக்கும் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி தான் அது உயிர் பிழைச்சிட்டு இருக்கு. இதை இந்த பாசிகள் தடுத்ததுனாலே அது உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை அமையாது. அதே மாதிரி நீங்க ஊத்துற பால்ல கொழுப்பு அதிகமா இருக்கு, அது அதனுடைய செவில்கள்ல படிஞ்சது. அந்த செவில்கள்ல படிஞ்சதுன்னா அதுக்கு தேவையில்லாத ஒவ்வாமை, தேவையில்லாத பாக்டீரியாக்களின் மூலியமாக அதுக்கு நோய்கள் அது வெகு சீக்கிரமே இறந்திடக்கூடும். அந்த பால் புளிக்கும் போது அதில் இருக்கிற லாக்டிக் அமிலம் நீரில் இருக்கின்ற pH அளவை சுத்தமாகவே மாத்திரும். அது வாழ்வதற்கு ஏற்ற ஒரு நன்னீர் ஆறாவே அது இருக்காது. கோழியினுடைய கழிவுகளை கலக்கிறதும் இந்த பாலை கலக்கிறதும் ஒண்ணுதான். நாம குடிக்கும் போதுதான் அது நம்மளுக்கு உடலுக்கு புதச்சத்தையும் கொழுப்பையும் தரக்கூடியது இந்த பால். ஆனா அதை நீங்க போய் ஒரு ஆத்துல கொட்டுறதோ வெளியே கொட்டும் பொழுது அதுல இருக்கின்ற பாக்டீரியாக்கள் அமிலத்தன்மை அடையும். அமிலத்தன்மை அடையும் போது அந்த நீரே கெட்டு போயிடும். அந்த ஆறு சுவாசிக்க முடியாம போயிடும். ஆறு சுவாசிக்க முடியல அப்படின்னா ஆறில் இருக்க மீன்களுமே அதற்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க ஆத்த புனிதப்படுத்தல, புனிதமா இருக்கின்ற ஆத்த அசுத்தம் பண்றீங்க. இப்போ நடந்தது கிடையாது. 2024 மார்ச்ல நடந்திருக்கு. ஒரு சில யூடியூப் வீடியோக்களிலும் இன்ஸ்டாகிராமிலும் நம்ம ஃபீட்ல வந்துட்டே இருக்கிறதுனால இதை பார்த்துட்டு நான் சொல்றேன், இந்த மாதிரி பாலை நீங்க வேஸ்ட் பண்றதுக்கு போர் நடந்துட்டு இருக்கிற இடங்களுக்கு அவங்களுக்கு அனுப்பி விடலாம். ஏற்கனவே இந்திய அரசு மருத்துவ உபகரணங்கள், உணவு சம்பந்தப்பட்ட பொட்டலங்கள் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கு. அதோட இதுவும் நீங்க சேர்த்து அனுப்பலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா தயவு செய்து தவிர்த்துக்குங்க. இதை பார்க்கும்போது என்னுடைய நெஞ்சு பதறது. 11,000 லிட்டர் பாலை வேஸ்ட் பண்றாங்க அப்படிங்கும் போது அது எவ்வளவு பேருடைய பசியை ஆற்றி இருக்கும், எவ்வளவு குழந்தைகளுடைய பசியை ஆற்றி இருக்கும். இதை பார்த்துட்டு புத்துல போய் பாலை ஊத்துறது, கோவில் பக்கத்துல இருக்கிற குளத்துல போய் பாலை ஊத்துறது அப்படின்னு ஐடியாக்கள் உங்களுக்கு இருந்தா அதை தயவு செஞ்சு கைவிட்டுட்டு ஏழை எளிய மக்களுக்கு இந்த பாலை நீங்க கொடுத்துக்கலாம். அது உங்க பெயரும் உங்களுடைய நன்மதிப்பையும் உங்களையே அது அதிகம் புனிதமாக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். நன்றி.